பெரியார் அப்படித்தான் எடுத்தார். கொள்கை கடைசி வரை உறுதியா இருந்தார். சொன்னாரு, தமிழ்நாடு தமிழருக்கே என்று 1938 முழங்கிய பெரியார் சாகும் வரை தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிக் கொண்டிருந்தார். இதற்காக போராட்டம் நடத்தினார். உன்னை மாதிரி வீரவசனம் பேசல, வீரவசனம் கூட இல்லை, பேசுறதே இல்லை. இதுல மணியரசன் ஐயா அதுக்கு மேல அவரு நாங்கள் நடத்தாததா ஒரே ஒரு தடவை தமிழ்நாடு தனிநாடுங்கிறதுக்காக ஒரு மாநாட்டை நடத்தினார். அதுவும் எங்க எவனும் அனுமதி தரல. ஐயா வீரமணி ஐயா அனுமதி கொடுங்கன்னு பெரியார் திடல்ல தான் நடத்தினார். தமிழ்நாடு தனிநாடுன்னு வேணுங்கிறதுக்கு நீங்க எங்க கூட நடத்துனீங்க? பெரியார் திடல்ல தான் நடத்துனீங்க. அந்த பெரியார் திடல் நடத்துறதுக்கு இப்ப சமீபத்தில் அதோடைய 100ஆண்டு விழாவாம். தமிழ்நாடு தனிநாடுன்னு கேட்டதற்கு 100ஆண்டு விழா ஒரு அறிக்கை பெருசா போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு தனிநாடுக்கு நாங்கள் ஒரு மாநாடு போட்டோம். அந்த மாநாட்டை திராவிட கலைஞர் திராவிட சதியால் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு போட்டிருக்கிறாரு. ஆனா மணியரசன் சொல்ல மறந்தது, சொல்ல தவறியது, வேண்டுமென்றே விட்டது என்னது? தமிழ்நாடு தனிநாடுன்னு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பினது தமிழ்நாட்டில் யாரு? சோ ராமசாமி. சோ ராமசாமிக்கு தமிழ்நாடு தனிநாடுன்னு நாங்க கூட்டம் நடத்த போறோம்னு லெட்டர் போட்டது யாரு? இதே மணியரசன். இவரே லெட்டர் போட்டு இது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்க, அவர் துக்ளக்ல தமிழ்நாடு தனிநாடு பிரிய போகிறதாமே, ஐயோ கலைஞர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு லெட்டர் அவர் கத்த. இது எதுக்கு இந்த பாப்பானுக்கு வேலைன்னு பிடிச்சி கைது பண்ணிட்டு திரும்ப விட்டார். இவ்வளவு பேசக்கூடிய மணியரசன் அவர்கள் என்ன திராவிடத்தில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சொல்றவரு இதே பார்ப்பனர்கள் ஒன்று கூடி தானே உங்களை எதிர்த்தாங்க. அதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா?